ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாரத்தில் ஒரு முறையாவது காணாங்கெளுத்தி மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன்களில் பல வெரைட்டிகள் இருக்குது. அதில் மிகவும் ஆரோக்கியமானது அப்படின்னா சால்மன் மீனை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த சால்மன் மீனுக்கு இணையான சத்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு மீனில் இருக்குது அப்படின்னா காணாங்கெளுத்தியை சொல்லலாம். காணாங்கெளுத்தி மீனை குழம்பு செஞ்சு சாப்பிடலாம், ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இந்த மீனை வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கிறது நல்லது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், புரோட்டீன் இது மாதிரியான சத்துக்கள்லாம் ஏராளமாக நிறைஞ்சிருக்குது. இது பல நன்மைகளை வாரி வழங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காணாங்கெளுத்தி மீனை வாரம் ஒரு முறை சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல காணாங்கெளுத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்து உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா காணாங்கெளுத்தி மீனை அடிக்கடி சாப்பிடுங்க. ஏன்னா இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கு. இந்த சத்து இருக்குல்ல, அது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டோட வச்சுக்க உதவும். மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல காணாங்கெளுத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த காணாங்கெளுத்தி மீனில் மூட்டு பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு அலர்ஜி பொருள் அதிகமாக இருக்கு. இதை உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுல காணாங்கெளுத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காணாங்கெளுத்தி மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி அமிலம் அதிகமாக இருக்கு. இது இதய நோய்களை தடுக்குது. காணாங்கெளுத்தியில் மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்டி அமிலங்கள், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி அமிலங்கள் மட்டும் இல்லாமல் சாச்சுரேட்டட் கொழுப்புகள் குறைவாக இருக்கு. இந்த மீனை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதய பிரச்சனைகளான பக்கவாதம், பெருந்தமனி தடிப்பு, மாரடைப்பு இது வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் குறையும். புலனுணர்வு செயல்பாட்டை அதிகரிக்கிறதுல காணாங்கெளுத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆய்வு ஒன்றில் ஒமேகா 3 ஃபேட்டி அமிலம் அதிகமாக இருக்கக்கூடிய காணாங்கெளுத்தியை சாப்பிட்டுட்டு வர்ற மக்களுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம் இதனால் கஷ்டப்படுறது குறைவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காணாங்கெளுத்தி மீனில் இருக்கக்கூடிய DHA இருக்குல்ல, அது அல்சைமர், பார்க்கின்சன் நோயோட தாக்குதலை தடுக்குது. நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல காணாங்கெளுத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காணாங்கெளுத்தி மீனில் வளமான அளவில் நல்ல கொழுப்புகளான மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி அமிலங்கள் இருக்கு. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டோட வச்சுக்க உதவுது. இந்த காணாங்கெளுத்தி மீனை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோயோட அபாயத்தை குறைச்சிக்கலாம். குடல் புற்றுநோயால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த காணாங்கெளுத்தி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காணாங்கெளுத்தியில் மற்ற உணவுப் பொருட்களில் இல்லாத அளவுக்கு விட்டமின் D அதிகமாக இருக்கு. புற்றுநோய், அதாவது குடல் புற்றுநோய் இருக்கிறவங்க இந்த காணாங்கெளுத்தி மீனை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாழ்நாளோட அளவை நீடிச்சுக்கலாம். குடல் புற்றுநோயோட உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் காணாங்கெளுத்தியை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழும் நாளை அதிகரிச்சுக்க முடியும். இந்த வீடியோவில் காணாங்கெளுத்தி மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்டில் காணாங்கெளுத்தி மீனை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.